This motherfucker. Come on, fuckers! Hit him till they stop fighting! Voodoo, you voodoo, bitch. When Mexico sends its people, they're not sending their best. காற்ற ஜாம்பிகள் ஜாம்பிகள் ஜாம்பிகள். உலகம் ஏற்கனவே ஒரு ஜாம்பி ஆபோகலிப்ஸ். ட்ரக்ஸ் எடுத்துக்கொண்ட மக்கள் தெருக்களில் நடக்கிறார்கள். இன்ஃப்ளூயன்சர்கள் அதை வீடியோ எடுத்து வைரல் செய்கிறார்கள். அரசியல்வாதிகள் அதை இன்னும் மோசமாக்குகிறார்கள். ட்ரெயின் டு புசான், ஜாம்பிகள் ஓடும் ரயில். இந்த கதையில் ஒரு அப்பா, மிஸ்டர் டெட்பீட் டேட், தனது மகளுடன் ரயிலில் பயணம் செய்கிறார். ஆனால் பிரச்சனை என்ன? ஒரு பெண்மணி ரயிலில் புகுந்து ஒருவரை கடிக்கிறாள். அடுத்து முழு ரயில் ஜொம்பிகளால் நிரம்பி விடுகிறது. இந்த படத்தில் இருக்கிற முக்கியமான கதாபாத்திரங்கள்: மாசில் மிரட்டும் ஹீரோ, ஜொம்பிகளை குத்தி அடித்து துவம்சம் செய்கிறார். கர்ப்பிணி பெண்ணு, ஜொம்பிகள் இருக்க இதற்கு மேலே பிரசவ வலியும். பணக்கார மூடன், எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் ஜொம்பிகள் வேகமாக ஓடுகிறார்கள். இவை மெதுவாக நடக்கும் ஜொம்பிகள் இல்லை. பிளாக் ஃப்ரைடே சேல் ஓடுபவர்களைப் போல பாய்வார்கள். முடிவில் அப்பா மகளை பாதுகாக்க படிக்கிறான். ஆனால் அவன் இறுதியில் ரயிலில் இருந்து குதித்து இறந்து விடுகிறான். கதை சொல்லும் முக்கிய விஷயம்: அடுத்த முறை ஃபேஸ் டைம் பண்ணு, ரயில் வேண்டாம். டெட் ஐலண்ட் 2, லாஸ் ஏஞ்சலஸ் ஜொம்பி நரகம். இந்த கேம் என்ன சொல்லுகிறது? ஹாலிவுட் இன்ஃப்ளூயன்சர்கள் ஜொம்பி உலகத்தில் சிக்கிவிட்டால் என்ன ஆகும்? நீங்கள் எல்ஏ நகரில் விழிக்கிறீர்கள். ஏற்கனவே ஒரு பிரச்சனையான இடம். ஆனால் இப்போது எல்லோரும் ஜொம்பிகள். உங்கள் கேம் கதாபாத்திரங்கள்: ஜிம் ப்ரோ, ஜொம்பிகளை UFC போல அடிக்கிறான். பிரிட்டிஷ் அண்ணன் பாய், எதையும் புலம்புவான், ஆனா வாழ்ந்து விடுவான். இன்ஃப்ளூயன்சர் பென், ஜொம்பிகள் கடிக்கிறதையும் லைவ் ஸ்ட்ரீம் செய்கிறார். நீங்கள் இன்ஃபெக்ஷன் ஆனாலும் ஜொம்பி ஆக மாட்டீர்கள். அதுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ளாரிடா மேன் மாதிரி சக்தி வாய்ந்தவராகிறீர்கள். இந்த கேமின் சிறந்த விஷயம்: ஒரு டிக்டாக்கர் செல்ஃபி ஸ்டிக் கொண்டு ஜொம்பிகளை அடிக்கிறான். கதை சொல்லும் முக்கிய விஷயம்: ஜொம்பி வேர்ல்ட் வந்தா கிளம்ப கலிபோர்னியாவை விடு. ஜாம்பிலேண்ட் USA, அமெரிக்காவின் உண்மையான ஜொம்பி நகரம். பிலடெல்பியா நகரம் உண்மையான ஹாரர் கேம் மாதிரி இருக்கிறது. தெருக்களில் மக்கள் மெதுவாக நகர்கிறார்கள். கையை தூக்க முடியவில்லை, பேச முடியவில்லை. ஏன் இப்படி இருக்கிறார்கள்? ஒபியாய்ட்ஸ் பிளஸ் எக்ஸைலாசின். அமெரிக்கா தன் சொந்த ஜொம்பி வைரஸ் உருவாக்கிவிட்டது. சவுத் கொரியா ட்ரெயின் டு புசான் படத்தை எடுத்தது. ஆனால் USA ரியல் லைஃப் ஜாம்பி சிட்டி உருவாக்கியது. அமெரிக்க அரசியல்: ட்ரம்ப் அண்ட் ஜெலன்ஸ்கி. டொனால்ட் ட்ரம்ப் ஜொம்பிகளை விட மோசமானவர். நான் நாட்டை காப்பாற்றுவேன், நம்மிடம் சிறந்த மருந்துகள் இருக்கின்றன, யாரும் இதை பார்த்திருக்க மாட்டார்கள். ஆனால் அவருடைய ஆட்சி காலத்தில் மக்கள் தெருவில் மரித்து போய்விட்டனர். ஃபைனல் தாட்ஸ்: உலகின் உண்மையான ஜொம்பி அபாகலிப்ஸ். 1. ட்ரெயின் டு புசான், பணக்காரர்களே உண்மையான வில்லன்கள். 2. டெட் ஐலண்ட் 2, இன்ஃப்ளூயன்சர்கள் உலகம் அழிந்தாலும் செல்ஃபி எடுப்பார்கள். 3. பிலடெல்பியா, உண்மையான ஜொம்பி நகரம். 4. ட்ரம்ப், நாட்டை சமாளிக்க முடியாதவர். 5. ஜெலன்ஸ்கி, உக்ரைனில் ஜொம்பிகள் இருக்க இவர் பணம் கேட்டு திரிபவர். முக்கியமான விஷயம்: சினிமா ஜொம்பிகளை மறந்துவிடுங்கள். அடுத்த முறை தெருவில் நடக்கும்போது பாருங்கள். முடிவு: ட்ரக்ஸ் எடுக்காதீர்கள், அரசியல்வாதிகளை நம்பாதீர்கள். ஒரு பெண் ரயிலில் சலிக்கிறாள் என்றால் உடனே ஓடுங்கள்.